Praise Him. Praise Him. கர்த்தாவே, தேவர்களில் உனக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை சொந்த தெய்வமாக கொண்ட நாம் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது மோசே 11ஆம் வசனத்தில் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேவோடு முகமுகமாய் பேசினார். இப்பொழுது 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது நீங்கள் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீ சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததுனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு சொன்னான். நான் உம்மை அறிய வேண்டும், நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேரு கர்த்தரை அறிகிற அறிவு. இன்னைக்கு கர்த்தரை எத்தனை பேர் அறிந்து கொண்டு இருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சொல்றாரு, உம்மை அறிவதற்கும் என்று கேட்கிறான். தொடர்ந்து பேசும்போது சொல்றான், இந்த பிரயாணத்தில் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, இந்த பிரயாணத்தில் நீர் என்னோடு கூட இரும். நான் சொன்ன வார்த்தை பாருங்க, உம்முடைய சம்பவம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக 16ஆம் வசனம் அழகா சொல்லுது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்?
நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா, எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. என்னோட கூட இருக்கணும்பா, நான் எங்க போனாலும் எங்களோட வரணும். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் எங்கே போனாலும் கர்த்தர் நம்மோடு வரணும். அல்லேலூயா. எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நீ என்ன வேலை செஞ்சிருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கணும். அல்லேலூயா. நீ என்ன வேலை செஞ்சிருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை. அப்போ அவருடைய கிருபை, அவருடைய கிருபை எல்லாரோட தேவன் இருப்பது இல்லை. அவருடைய கிருபை சொல்ற பாருங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, ஆனபடியினால நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். நான் உங்களோடு கூட வருகிறேன். மிகப்பெரிய கிருபை அது. நான் உங்களோடு கூட வருகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறான். என கண்பானவர்கள், தாவீது இப்போ மோசேக்கு பேசுவோம், அப்புறம் தாவீது கொள்ளலாம். தாவீது மோசே சொல்லுகிறான், உம்மை அறிய வேண்டுமே, உம்மோடு கூட உறவாட வேண்டுமே, நீர் எங்களோடு கூட வர வேண்டுமே, என்னோடு கூட வர வேண்டுமே. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நீங்க இதை கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தலும், உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை நான் பார்க்கணும். அல்லேலூயா. உம்மை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தை நான் ஆதி நாட்களில் நான் விசுவாசியா இருந்தபோது தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தை. இந்த காலையில் இதை தியானிக்கும் போது கண்கள் அப்படியே கண்ணீராக வந்துச்சு. வாசிங்க 19ஆம் வசனம். அதற்கு அவர், ஏம்மா பைபிள் வாசிப்பாங்க எங்க அவங்க எங்க? அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. கரங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எவன் மேல் நான் கிருபையாய் இருக்கிற சித்தமாய் இருக்கிறோம் அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அவன் என்ன பண்ணாலும் அவனை விட்டு போக மாட்டாயா. எவன் மேல் கிருபை கடைசி வரைக்கும் விலகாது. எவன் மேல் நான் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறோனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறோனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. தாவீது மேல நீங்க சங்கீதம் முழுசும் வாசிச்சீங்கன்னா அதிகமாக கிருபை பற்றி பேசுனது 2 பேர் பைபிளில். ஒருத்தன் தாவீதா இருப்பான், இன்னொருத்தர் பவுலா இருப்பார். அவர் கிருபையினாலே அப்படி தான் பேசுவார். யாரு? பவுல் சொல்லும்போது அவருடைய கிருபையினாலே அப்படின்னு தான் பேசுவார். சங்கீதம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கிருபை 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 அதே தான் சொல்லிட்டு இருப்பார். சொல்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறேன், எவன் மேல் இரக்கமாக இருக்கிற சித்தமாக இருக்கிறவனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். நம்மளாம் ஜெபிக்க வேண்டிய என்ன தெரியும்? ஆண்டவரே அடியன் மேல் கிருபையாயிரும், அடியன் மேல் கிருபையாயிரும், அடியன் மேல் இரக்கமாயிரும். சங்கீதம் 51 வாசிக்கும் போது அப்படி உருகி உருகி பேசுவான் தாவீது. அப்படியே அதே போல 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் சொல்லும் போது அப்படியே உருகி போகுவான் ஆண்டவர் மேல. தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின்படி என் மீறுதலை நீங்க என்னை சுத்திகரியும், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் சொல். இறங்க ஆண்டவரே. சில இடங்களில் கிருபை இல்லாத இருக்கும் தெரியுமா?
பாருங்க, தாவீது வாழ்க்கையில் இருந்த கிருபை சாலமோன் வாழ்க்கையில் இல்லை. பெரிய ஆலயத்தை கட்டினான் தான், ஆனா சாலமோன் வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனா தாவீது மரிக்கும் வரை கிருபை அவனை தாங்கினது. தாவீது மரிக்கும் வரை கிருபை அவனை தாங்கினது. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆனால் கிருபை பெற்றவன் அல்ல. தெரிந்து கொள்வதற்கும் கிருபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு, ஆனா கிருபை பெற்றவர்கள் வேற. எங்க இருக்கீங்க, கவனிக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளப்படுவதில் என்பது வேறு, கிருபை பெறுவது என்பது வேறு. தெரிந்து கொள்வது, நீ இதுக்காக கூப்பிட்ட அதுக்காக செய்யற, ஆனா கிருபை என்ன தெரியுமா? ஆழ்ந்த நேசமும் ஆழ்ந்த அன்பும் ஆழ்ந்த உறவும் இருக்கு தெரியுமா? அதன் மூலம் வருகிறது தான் கிருபை. நோவாவின் கண்களில கர்த்தருடைய கண்களில நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. ஏன் தெரியுமா? நோவா கர்த்தரை நேசித்தான். கர்த்தரை நேசித்தான். 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்களில நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏனோக்குக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஆனா ஆதி மனிதன் ஆதாமுக்கு கிடைக்காத ஒரு கிருபை ஏனோக்குக்கு கிடைத்தது. கையினால உருவாக்கின அந்த ஆதாமுக்கு கிடைக்காத ஒரு கிருபை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதி உருவாக்கின முதல் மனிதனான ஆதாமுக்கே கிடைக்காத ஒரு கிருபை யாருக்குன்னா ஏனோக்கு கிடைச்சது. ஏன் தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். தேவனோடு கூட ஆழ்ந்த உறவில் இருந்தான். கிருபை அவனுக்கு இருந்தது. அடிக்கடி நான் பேசும்போது ரொம்ப எனக்கு கண்ணீர் வந்துடும். ஏன் தெரியுமா? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏன் எடுத்துக்கொண்டார்? அவருடைய ஏனோக்கோட ஃபெலோஷிப் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஏனோக்கோட ரிலேஷன்ஷிப் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஏனோக்கோட அன்பு அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் மரிக்கும் காலம் வரும்போது ஏனோக்கு விட்டு இல்லை, தன்னோடு கூட எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். கிருபை. இந்த கிருபை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 34ஆம் அதிகாரத்தில் இங்கே நீங்கள் திரும்ப நம்ம 33ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது மோசேவுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை பார்க்கிறோம். மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசினான். அந்த கிருபை அநேகருக்கு இல்லை தெரியுமா? போன 2வது டியூஸ்டே ஒரு ஃபெலோஷிப்பில் பேசும்போது சொன்னேன், கர்த்தரை நீர் பார்க்கலாம், கர்த்தரோடு பேசலாம், கர்த்தரோடு உறவாடலாம். அநேக போதர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், கர்த்தரை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? கட்டாயம் பார்க்கலாம். மோசே கர்த்தரை பார்க்கும்போது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தானே. மோசே கர்த்தரையோட பேசும்போது நாம் ஏன் பேசக்கூடாது? நான் சொன்னேன், சபை நம்முடையது இல்லை, ஊழியம் நம்முடையது இல்லை, சபை மக்களும் நம்முடையவர் அல்ல. அவர்களை மேய்க்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அதுதாங்க கிருபை. சபை அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டது. சபை மக்கள் கிறிஸ்துவ ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டவர்கள். அவர்களை மேய்க்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரு. அதுதாங்க ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கிருபை என்னன்னா, மேய்ப்பரின் கோழிக்கையிலே அடங்கி நடப்பது உங்களோட கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனோடு கூட யாரெல்லாம் ஆழமான ஐக்கியம் உறவு வைத்துக் கொள்கிறார்களோ அவர் அவங்க மேல அன்பா இருப்பாருங்க. நீங்க நான் அவ்வளோ நேசம் மோசேவுக்கு கர்த்தர் மேல. அதனால தாங்க உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொன்னார். அது தொடக்கூடாத ஒரு இடம். அது பிதாவின் மகிமையை காண்பது என்பது தொடக்க முடியாத ஒரு இடம். நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் பிதாவாகிய தேவனுடைய சொரூபத்தை தான் பார்த்தான், முகத்தை காணவில்லை. அதே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து முகமுகமாய் பார்க்கிறான். கிருபை, கிருபை.
இன்றைக்கு கிறிஸ்துவத்தை மதமாக எண்ணி அதை பின்பற்றி கொண்டு இருக்கிற அநேகருக்கு சொல்லுவேன், ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு தான் கிறிஸ்தவம். யார் கண்களில் ஆண்டவருடைய கிருபை கிடைத்ததோ அவர்கள் தேவனோடு கூட உறவாடுவார்கள், அவர்கள் தேவனோடு கூட பேசுவார்கள், இரவில் தேவனோடு கூட பேசுவார்கள். இரவில் தரிசனத்தில் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் நினைத்தால் முகமுகமாக என்னோடு பேசுவார். அது அவர்களோட கிருபை. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல 34ஆம் அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரத்தில் கற்பலகையை எடுத்துக்கொண்டு அவன் சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் அவனோடு பேசி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை அவர் சொல்கிறார். 7ஆம் வசனம் வாசிங்க. 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவரை எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். கவனிங்க, ஒரு அருமையான விண்ணப்பம். உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததுனால், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எங்க நடுவில் நீங்க இருக்கணும், இந்த சபையில நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயுடைய விண்ணப்பம் என்னன்னா, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் என் சபை நடுவில் நீங்க இருக்கணும்பா, எங்கள் ஜனங்கள் நடுவில் நீங்க இருக்கணும், எங்களை நீங்க நடத்தணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் இந்த நம்ம சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு அநேக பிசாசுக்கு ஓடுது பின்னால. எத்தனை பேர் துரத்தி போய் பிடிச்சிட்டு வராங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த கண்ணாடிக்கு அது தொட கூட பயப்படுது பிசாசு. அதாங்க கர்த்தர் அறிகிற அறிவு. பிசாசுக்கு தெரியுது தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்குது என்று, ஆனால் பிசாசுக்கு தெரியுது, அதனால உள்ள வராம ஓடுது. இங்கே வருகிற நாம் கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்று அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கா? இங்கே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஈஸியா சொல்ல முடியும். தேவனை அறிகிற அறிவு, அந்த கிருபை யாருக்கு இருக்கிறதோ, திரும்ப சொல்றேன், கர்த்தரை அறிகிற அந்த கிருபை யாருக்கு இருக்கிறதோ, நீ எங்க போனாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் இல்லை நீ டக்குன்னு சொல்லிடுவேன். உன் வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது இல்லை என்று சொல்லி விடுவாய். அதே நேரத்தில் ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க அசுத்த ஆவி இருக்கிறது என்பதை நீ சொல்லுவாய். ஏன்னா உன்னோட தேவன் இருக்கிறார். கிருபை தாங்க. அவன் சொல்றான் பாருங்களேன், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும், சபைக்குள்ள இருக்க வேண்டும், எங்கள் இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டோட கிருபை நம்முடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாதிருந்த நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நான் உன்னை அழைத்தேன், நீ ஆமாம். எனக்கு அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உண்டு. ஒரு மனிதனுக்கு 6 அறிவு, ஆனால் கிறிஸ்தவனுக்கு ஒரு அறிவு உண்டு, 7வது அறிவு. என்ன தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவு. அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது இல்லை என்று அறிகிற, கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு தேவை. அது கிருபை. எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். சுதந்திரம் என்றால் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக
ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எங்கள் நடுவில் நீங்கள் இருங்கள், உம்முடைய கிருபையினால. அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததனால எங்கள் நடுவில் இருங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும், எங்கள் குடும்பத்தோடு இருங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்து எங்கள் பிள்ளைகளோடு இருங்க, என் குடும்பத்தில் இருங்க, எங்கள் வாழ்க்கையில் இருங்க, என் தொழிலில் இருங்க, என் வியாதி மத்தியில் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வியாதி மத்தியில் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். பவுலுக்கு ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அவன் சொல்றான் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். என் சரீரத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. வேதனை என் சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்க முடியும் 3 தடம் இடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அவருடைய கிருபை உன்னை தாங்குது, அவருடைய கிருபை உன்னை தாங்குது. புலம்புள்ள சொல்லும்போது, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதப்பதும் உடைய கிருபை. இந்த வியாதியின் மத்தியில் அநேகர் மரித்து போனார்கள், ஆண்டவர் நம்ம நிற்க வச்சிருக்கிறாரு. இந்த பிசாச போராட்டத்தில் அநேகர் இறந்து போனாங்க, நம்ம கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். கிருபை தான். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ல, அது உனக்கு போதும். உன் பலவீனத்தை பற்றி கவலைப்படாத, உன் பலவீனத்தின் மேல என் பலன் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தின் மேல் என் கிருபை, என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஏன் தெரியுமா? என் கிருபை உன்மேல் இருக்கிறது. யார் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கணும், அவன் மேல் கிருபையாக இருக்கிறேன். யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும், அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். எனக்கு அன்பானவர்களே, கிருபை, இரக்கம், நேசம், அன்பு, அதுக்கு கிருபைன்ற வார்த்தைக்கு சமுத்திரத்தின் ஆழத்தை கூட அளவில் எல்லாம் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அந்த கிருபை என்பது அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிக்கணும் அந்த கிருபையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வாசிப்போம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்திலே கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தை போ என்றான். அதற்கு அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். இப்போ என்ன செய்யறான்? தாவீதோட பிள்ளை அப்சலோம், இவன் என்ன செய்கிறான் என்றால் 5ஆம் வசனம், எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும்
இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அப்போ தாவீது கிட்ட வர ஜனங்கள்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணி என்ன அவங்க எல்லாரோட அன்பா பேசி அவங்க இருதயத்தெல்லாம் யார் கவர்ந்து கொள்வது? அப்சலோம் கவர்ந்து கொள்கிறான். இப்போ ராஜாவிட்ட கேட்குறான், நான் எங்கே போனேன்? எப்ரோனுக்கு போகணும், என்னை அனுப்பி விடுங்க. இந்த 40 வருஷத்தில் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்க வைத்து விட்டான். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்சலோமை என்ன பண்ணுறாங்க? ராஜாவாக வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்சலோமை என்ன பண்ணுறாங்க? ராஜாவாக வைக்கிறார்கள். இப்போ அப்சலோமுக்கு பயந்து ராஜா என்ன பண்ணுறாரு? நாட்டை விட்டு என்ன பண்ணிடுறாரு? ஓடுறாரு. நாட்டை விட்டு என்ன பண்ணுறாரு? ஓடுற கால்நடையாக புறப்பட்டாங்களே. 16ஆம் வசனம். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லோரும் கால்நடையாக புறப்பட்டு போனார்கள். இப்படி போகும்போது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்சலோம் எப்படி இருப்பான்னா அப்பா மாதிரியே இருப்பான். அப்சலோம் எப்படி இருப்பான்? தாவீது எப்படி ரொம்ப அழகாக இருந்தானோ அதே போல் சிவந்த மேனி உடையவன், சுருளான முடி உடையவன். அப்படி அழகான அப்சலோம் என்ன பண்ணான்? தாவீதுக்கு விரோதமாய் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எல்லா ஜனங்களுக்கு வந்து இவன் ராஜாவாக போகிறது. இப்போது தாவீது என்ன செய்கிறான்? தேசத்தை விட்டு அவன் கடந்து போகிறான். தேசத்தை விட்டு கடந்து இந்த சப்ஜெக்டை ஏன் எடுக்கிறேன்னா, காலையில் இதை நான் தியானிக்கும் போது அப்படி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இது இருக்கிறதை நான் பார்க்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியும். அப்போது சொந்த மகனால் தன் தேசத்தை விட்டு தன் ராஜஸ்தானத்தை விட்டு ஜனங்கள் எல்லோரும் அப்சலோம் பக்கத்தில் சேரும்போது அவன் கடந்து போகிறான். போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரு மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தில் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். அவர் என்மேல் பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். இந்த துன்பமான நேரத்தில் ஆசாரியர்கள் உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு பின்பாக வருகிறார்கள். சாதோக்க வருகிறான் ஆசாரியன். இப்போ என்ன சொல்கிறான்? பெட்டி இருக்க வேண்டிய இடம் எங்கே? எருசலேமில். சாதோக்கு கூப்பிட்டு, நீ கர்த்தருடைய நகரத்துக்கு திரும்பி போ, கர்த்தருடைய நகரத்துக்கு திரும்பி கொண்டு போய் நீ அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியை வை. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால் நான் அதையும் அதன் வாசத்தலையும் பார்ப்பதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். ஒருவேளை என்மேல் அவர் பிரியமில்லை என்றார், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதுபடி செய்வாராக. இந்த கஷ்டமான இந்த நேரத்தில் தாவீதோட இருதயம் பாருங்களேன். உடன்படிக்கை பெட்டி அவனோடு எடுத்துக்கொண்டு போகும் என்று நினைக்கவில்லை. அது இருக்கிற ஸ்தலத்தில் அது இருக்கட்டும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுனா திரும்ப வருவேன், இல்லைன்னா அவர் பார்க்க நலமானதை செய்யட்டும். இந்த கண்ணீரான நேரத்தில் நல்லா கவனிங்க. சொந்த பிள்ளைகளால் தேசத்தை விட்டு பாருங்களேன். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி முதலாக எந்த கோட்டையை பிடித்தான்? சீயோன் கோட்டை பிடித்தான். மேலே ஏறினது யார்? யோவாப் ஏறினான். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலாவது யூதாக்கு மட்டும் ராஜா இருந்தான், அப்புறம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா. இவ்வளோ கண்ணனோடு உருவாக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை அப்சலோம் பாருங்கள் 40 வருஷத்தில் ஜனங்களை கவர் பண்ணி தான் பக்கம் சாய்த்து கொண்டு இன்றைக்கையும் யார் வெளியே வந்துடுறது? தாவீது வெளியே வரான். ஆனால் அவனோட என்ன தெரியுமா? கர்த்தரோட கண்களை கிருபை கிடைச்சதுன்னா நான் வரேன், அந்த உடன்படிக்கப்பட்டு என்னிடத்தில் வர வேணாம், அது அங்கேயே இருக்கட்டும். ஆண்டவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும், திரும்பி வர பண்ணால் நான் வரேன் ஆண்டவர்கிட்ட, இல்லைன்னா அவர் விருப்பப்படி செய்யட்டும். அங்கே தாங்க கிருபை, அங்கே தாங்க. அந்த துன்பமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் என்னோட கூட உடன்படிக்கை பற்றி வரட்டும்னு சொல்லலை. என்னை தொட்ட இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இயேசுவை போலவே தாவீது இருந்தான். வாசியுங்கள்
30ஆம் வசனம் 29-30. அப்படியே சாதோக்கம் அபியாத்தாரும் தேவனுடைய பெட்டி எருசலேமுக்கு திரும்பி கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். 30ஆம் வசனம் கண்ணீர் வந்துடும், படிங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையில் ஏறி போனான். ஒலிவ மலையில் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ஒலிவ மலை புதிய ஏற்பாட்டில் எது? ஒலிவ மலை புதிய ஏற்பாட்டில் எப்படி போனாங்க? ஒலிவ மலைக்கு இருக்கீங்களா? ஒலிவ மலைக்கு எப்படி போனாங்க? வாறு சிலுவை சுமந்து கொண்டு கண்ணீரோடு அழுது கொண்டு என்ன கொல்கதா மேட்டுக்கு போறாங்க. ஒலிவ மலை ஏறி எப்படி போனாங்க? அழுது கொண்டு ஏறி போனார்கள். சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறி போனார்கள். இயேசு கிறிஸ்து கூட எப்படி போனாங்களோ அதுக்கு நிழலாட்டமாய் இந்த ஒலிவ மலைன்னு பார்த்தோன்னே மனசு கரைஞ்சு போச்சு. இந்த ஒலிவ மலைக்கு ஏறி போனார்கள். கண்களில் கண்ணீர், முகத்தை மூடி அழுது கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார சிலுவையை சுமந்து போனதுக்கு அடையாளமாக இங்கே தாவீதை பார்க்கிறோம். சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த பிள்ளையால தேசத்தை விட்டு துரத்தப்பட்ட தாவீது ஒலிவ மலையில் அழுது கொண்டே ஏறுகிறார். முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமக்கும் போது செருப்பை போட்டிருந்தாரு. வெறுங்காலில் நடந்து அதுக்கு நிழலாட்டமாய் இங்கே தாவீதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே நிழலாட்டமாய் தாவீதை பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் கிருபை ஏன் விலகலை தெரியுமா? இயேசுவை போலவே மன்னிக்கிற குணங்கள் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. அப்சலோமோடு நின்று யுத்தம் செய்திருக்கலாம். அப்சலோமோடு நின்று என்ன பண்ணியிருக்கலாம்? யுத்தம் செய்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டான்? அப்சலோமை விட்டு கொடுத்து விட்டு அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். எங்கே போகிறான்? ஒலிவ மலைக்கு கண்ணீரோடு வெறுங்காலால் நடந்து போகிறான். அதனால்தான் ஆபிரகாமின் குமாரனும் தாவீது குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஏன் தாவீதுக்கு கர்த்தரோட கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, 1 சாமுவேல் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று முகமுகமாய் அவன் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து போய்கொண்டே இருக்கலாம். இங்கே கட்டப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்கம் பண்ணும்போது தாவீது என்ன பண்ணுவான்? சுரமண்டலத்தை வாசிப்பான், சுரமண்டலத்தை வாசிப்பான். இப்படி இருக்கும்போது ஈசாயின் குமாரன் மேலே பல தடவை ஈட்டி எறிந்து கொள்ள முயற்சி செய்தான். அப்போ தாவீது அவன் சமூகத்தை விட்டு ஓடுகிறான். மக்கள் இருந்தது. அதே போல் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் சவுலை விட்டு அவன் கடந்து போகும்போது எங்கேதி என்ற ஒரு குகையில் மலஜலாதி கழிக்கும்படிக்கு சவுல் உள்ளே போகிறான். ஆனால் 5ஆம் வசனம், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் மனது அடித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 4ஆம் வசனம் அப்போது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலனானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். இப்போ வசமாக மாட்டிக்கிட்டான். யார் இல்லை, அவனை கொன்று போடு, கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், அவனை கொன்று போடு என்று சொல்லும்போது சவுல் ஒருபோதும் தாவீது
சவுலை ஒருபோதும் தொடவில்லை. சவுலை சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டான். தொங்கலை அறுத்து கொண்டு சொல்றான் 11ஆம் வசனம், என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கும் உம்முடைய சால்வியின் தொங்கலை பாரும். உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வை தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க தேடுகிறீர் என்று சொன்னார். சந்தர்ப்பம் இருந்தும், கொலை செய்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் தாவீது மன்னிக்கிற, இயேசுவின் நிழலாட்டமாய் தாவீது சவுலை மன்னிக்கிறான். அல்லேலூயா, சவுலை மன்னிக்கிறான். அதே போல 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் திரும்ப நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தட்டும், ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். எல்லாம் தூங்குறாங்க, எல்லாம் தூங்குறாங்க. அப்ப தாவீதும் அபிசாயும் ராத்திரில அந்த ஜனங்களிடத்தில் வந்தார்கள். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்தில் படத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். தலைமாட்டில் அவன் ஈட்டி நிலத்தில் குத்தி இருந்தது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிசாய் சொல்கிறான், இந்த தேவன் உம்முடைய சத்துரு உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக அல்லாமல் ஒரே குத்தா குத்தி சாவடிச்சிடறேங்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்த மேல் என் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் மேல் என் கையை நான் போட மாட்டேன், அவன் மேல் என் கையை நான் போட மாட்டேன். பத்தாம் வசனம் சொல்றார், பின்பு தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலை வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்தில் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு மேல் போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன அருமையான குணங்கள்! கர்த்தர் தாவீதுக்கு இறங்கினது கிருபையா இருந்ததுக்கு காரணம் நல்ல குணங்கள் தாவீதுக்கு. சத்துருவை சிநேகிக்கிற குணங்கள் தாவீதுக்கு இருந்தது. அதனால்தான் கிருபை அவன் மேல் தங்கி இருந்தது. கர்த்தருடைய கிருபை அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகத்துமே நான் கையை போட மாட்டேன். கர்த்தர் ஒன்று அடிக்கணும், யுத்தத்தில் மாளணும், நாள் வந்து சாகணும், அது வரைக்கும் நான் சவுலை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தொட மாட்டேன். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறது. அடுத்து நம்ம வாசிக்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சவுலோட தலையை வெட்டி ஒரு எடுத்து வந்து கொடுக்குறான். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். சவுலோட தலையை வெட்டி தாவீதுக்கு கொடுத்தா தாவீது ரொம்ப சந்தோஷப்படுவார்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதன் மேல் கையை நீ போட்டாயே. ஆண்டவரின் மேலே அவனுக்கு எவ்வளோ அன்பு பாருங்க. ஆண்டவர் மேலே இல்லை, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலும் அவனுடைய அன்பு இருந்தது பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை தலை வெட்டி கொண்டு வரையே. ஏன் தெரியுமா? உண்மையாக வந்து இவன் வெட்டலைங்க, ஏற்கனவே ஈட்டி நட்டு வச்சு அது மேலே செத்து போனான். உயிர் போய் ஊசலாக அடிக்குது, நான் பிழைக்க மாட்டான். அவனை பார்த்து சொல்கிறான், எனக்கு உயிர் போல, எனக்கு கொஞ்சம் வெட்டிடுப்பா, நான் செத்து போகிறேன், என்னை வலி என்னால் தாழ முடியல. அவன் வெட்டி எடுத்து வந்து யார்கிட்ட கொடுக்குறான்? தாவீது அவனை கொண்டு போட்டான். கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனிதனை நீ கொண்டு போட்டாயே. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை கொண்டு போட்டாயே. அதனால தாங்க தாவீது மேல் கர்த்தர் கிருபையா இருந்தார். அதனால தான் தாவீது மேல கர்த்தர் கிருபையா இருந்தார். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் மேல், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் மேல் தீமையே வந்தாலும் சரி நன்மை செய்தான். அதோடு மாத்திரமல்ல, சவுலின் குடும்பத்தில் யாரெல்லாம் மீந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் நன்மை செய்தான். அல்லேலூயா. அதனால்தான் தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுங்க. கர்த்தருடைய கிருபை தாவீதுக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவனுக்குள்ள நல்ல குணம்,
நல்ல குணங்கள் எதன் அடிப்படையில்? தேவனை நேசித்தான், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். விடுதலோ எழுதலோ கர்த்தர் தான் என் வாழ்க்கையில். அவர் கிருபை என்னால் அவனை தாங்கிற்று. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நாம் இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவனுக்குள்ளான நல்ல குணங்கள் எத்தனை பேர் இருக்கு? அவனோட நல்ல குணங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு? பாருங்களேன், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருக்கென்று ஒரு வீட்டை கட்ட தாவீது நினைத்தான். நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட சொன்னான். நாத்தான் சொல்லிட்டார், நீ கட்டும், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாருன்றார். முதல்ல சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். யாரு? நாத்தான். தாவீது மேல ரொம்ப அன்பு அவருக்கு. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவர் பேசுகிறாரு, நாத்தான்கிட்ட பேசுகிறார். என்னப்பா சொல்லிட்டு வந்த? கட்டுன்னு தானே சொன்னேன். நான் இப்போ சொல்கிறேன், தாவீது கட்ட மாட்டான், அவன் குமாரன் கட்டுவான், அவனுடைய குமாரன் கட்டுவான் என்று நாத்தானுக்கு சொல்கிறார். 12:13 அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல். சவுல் மேல ஆண்டோட கிருபை இல்லை. அம்னோன் மேல உன் பிள்ளைதான் கிருபை இல்லை. அப்சலோம் மேல ஆண்டோட கிருபை இல்லை. அதோனியா மேல ஆண்டோட கிருபை. எவ்வளவு தாவீது பிள்ளைங்க. நான் வாசிப்பேன், என்னடா அது? அம்னோன் கொலை செய்யப்பட்டான். யாரில்? அப்சலோம்ல. அப்சலோமுக்கு மேல தேவனோட கிருபை இல்லை, அதோனியா மேல தேவனோட கிருபை இல்லை. என்னக்கு ஆண்டோட கிருபை யார் மேல இருந்துச்சு? சாலமோன். உரியாவின் மனைவியாயிருந்த பத்சே, அவள் வயிற்றில் பிறந்த சாலமோன் மேல ஆண்டவர் கிருபையாயிருக்கிறாரு. இது என்ன நியாயமோ தெரியலையே. காரணம் என்ன தெரியுமா? இதை நான் நன்றாக ஆராய்ந்து பார்த்தபோது அம்னோனும் சரி, அப்சலோமும் சரி, அதோனியாவும் சரி, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. அதில் கண்டுபிடித்த விஷயமே என்னன்னா, அம்னோனும் தகப்பனுக்கு கீழ்ப்படியல, அப்சலோமும் கீழ்ப்படியல, அதோனியாவும் அப்படிதான் இருந்தான். ஆனால் சாலமோன் கடைசி அவனை ஹிஸ்டரியை நம்ம வாசிக்கும் போது சாலமோன் எப்போதும் ஒரு வார்த்தை பற்றி பேசவே இல்லை. இந்த விஷயங்களில் ஒரு வார்த்தையும் பேசல சாலமோனை பற்றி. சாலமோன் தகப்பனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஆனால் இதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஏண்டா இங்கே இந்த தெரிந்த நியாயமா யார் வரணும்? அப்சலோம் வரணும். ஆனா இவங்கெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளார்? சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். என்ன இது தெரிந்தெடுத்தல் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவர்கள் செய்ததெல்லாம் சரியில்லை, 3 பேருமே. அப்போ சாலமோன் வந்து சமாதானமாய் யுத்தம் இல்லாத ஒரே ஒரு மனிதன் யார் என்றால் சாலமோன் தான். அவன் தேசத்தில் யுத்தமே இல்லை, அவன் சாகர வரைக்கும் யுத்தம் கிடையாது. அப்படிப்பட்ட சாலமோனை விட்டே தேவனுடைய கிருபை போயிடுச்சு. அதுதான் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சாலமோனை விட்டு தேவனுடைய கிருபை கடைசி காலங்களில் போயிடுச்சு. ஆனா தாவீது விட்டு கிருபை கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது அப்சலோம் நிமித்தம் ஒலிவ மலைக்கு ஏறி போகிறார்.
சாலமோன். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சமாதானம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தேவன் சாலமோனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இங்க சொல்றார், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு கிருபை நான் விலக பண்ணது போல அவனை விட்டு விலக பண்ண மாட்டேன். அவனை விட்டு நான் விலக பண்ண மாட்டேன். என் கிருபை, அவன் எனக்கு பிள்ளையாக இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். தெரியுமா? கிருபை தான். தேவன் நமக்கு பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். கிருபை, கிருபை, கிருபையாய் நிலைக்கணும். அல்லேலூயா, கிருபை நிலைக்கணும். பாருங்களேன், தாவீதோட நல்ல குணாதிசயங்கள் பாருங்கள். மற்றவங்களை மன்னி, அதாவது அவ்வளவு தீமை செஞ்சான். வெட்டத்துக்கு 3000 பேர் மலைமலையா அலையறான். ஒரு தடவை 2 தடவை அல்ல, பல தடவை. 14 வருஷங்கள் என்று சொல்லுகிறது. 14 வருஷம் தேடுறான் தாவீது. அப்படிப்பட்ட விரோதம் இருந்தும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவன் மேல் என் கையை போடுவதில்லை. எரோபியாமை பார்த்து, எரோபியாம் தீர்க்கதரிசியை பார்த்து கையை நீட்டினான் பாருங்களேன். கை அப்படியே நின்று போச்சு. பெத்தேல் தீர்க்கதரிசி வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவனை பிடியுங்கள் என்று கை நீட்டான், கை நின்று போச்சு. இவன் அறிந்திருந்த தாவீது, ஒரு நாளும் அபிஷேகம் பண்ணவர் மட்டுமே என் கையை நான் போட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரையும் அவனுடைய அபிஷேகத்தையும் அவன் கனம் பண்ணினான். கிருபை அவனோடு இருந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், மன்னிக்க தெரியாதவன் கிறிஸ்தவன் அல்ல. மன்னிக்க தெரியாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது மேல் கிருபை இருந்ததுக்கு என்ன தெரியுமா? மன்னிக்க தெரிந்தவன். இயேசுவை போல ஒலிவ மலைக்கு வெறுங்காலையில் அழுது நடந்து போனான். இயேசு கிறிஸ்து முன்னுதாரணமாய் இருந்தான். அந்த ஒலிவ மலை என்ற சப்ஜெக்ட் வரும்போது அப்படியே எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சு காலையில். இயேசுவை போல நல்ல குணாதிசயம் படைத்தவனா தாவீது இருந்தான். மனுஷனாயும் இருந்தான், தேவ குணங்களும் நற்குணங்களும் அவனுக்குள்ளாய் இருந்தது. இன்னைக்கு என் அன்பானவர்களே, உன்னுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ள வேணும். அடுத்த வாசிப்போம். சபைக்கு ஒரு கிருபர், இன்னொரு கிருபர். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனது உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இது கிருபை மக்கதோனியா சபைக்கு. என்னன்னா, மிகுந்த உபத்திரத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்தமாய் அவர்கள் கொடுத்தார். அது அவங்களோட கிருபை. நான் சில போன வாரம் நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, மன்னிக்கணும், கூப்பிட்டாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, அந்த பக்கம் காம்பவுண்ட் போடல, இப்படி இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிக்கடி சண்டை சச்சரம் வந்துகிட்டே இருக்குது, பணம் இல்லையேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த அம்மா கூப்பிட்டாங்க, ஐயா வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு போங்க. நாங்கள் உண்மையாகவே அந்த குடும்பம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ கஷ்டமான குடும்பம். போன உடனே, ஐயா எங்கள் நிலம் விற்றுது, அதுலேருந்து நாங்கள் தசம்பாகத்தை வச்சுருக்கோம். நாங்கள் சரி ஏதோ விற்றுருக்கோம் போலன்னு போனால்
1,00,000 என் கையில் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 1,00,000. அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் என்ன சொன்னேன், இது கட்டுறதுக்காக என்னமா வேணும்னாங்க. அவங்க வேறு விஷயம் சொன்னாங்க. நான் இல்லைம்மா, முதல்ல கத்துறது தான் நமக்கு தேவை. கத்தோடைய காரியங்களை நான் முதல்ல இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு இலைப்பாறுதல் இருக்கும். நமக்கு ஒரு இலைப்பாறுதல், அந்த பக்கம் காம்பவுண்டு எங்கே போடணும், அதற்காக இந்த பணத்தை நான் உபயோகப்படுத்தி கொள்ளுகிறேன். காலையில் சீசரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நான் ஒரு 1,00,000 அக்கௌண்ட்டில் போட போகிறேன், திங்கக்கிழமை போட்டுறம்பான்னு நினச்சேன். கிருபை இல்லை அது? சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த கிருபை இல்லைங்க. உன் கையில் நீங்கள் கோடி கோடியாக இருந்தாலும் யாருக்கு அந்த கிருபை இருக்கிறதோ, தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு கிருபை யார் இருக்கோ அவங்க தாங்க கொடுப்பாங்க. அந்த எளிமையான குடும்பம், தேவைகள் நிறைந்த அந்த குடும்பம், கஷ்டத்தில் வாழ்கிற அந்த குடும்பம், அந்த நிலையிலும் அந்த கிருபை அவங்களுக்கு இருந்தது தெரியுமா? அதை தான் பாராட்டணும். அதுதான் சொல்றார் 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தால் ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவங்களோட இருந்ததுனால தாங்க கொடுக்க முடியுது. யாரும் அவங்கள XYZ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கையில் 50 லட்சம் இல்லை 1 கோடி இருந்தாலும் கூட கொடுக்க மாட்டீங்க. மனசு வராது ஆண்டவர் கொடுக்க. யாருக்கு கிருபை இருக்கோ அவங்க கையில் வர எல்லாத்திலும் கர்த்தர் கண்டு கொடுப்பான். அல்லேலூயா. யாருக்கு தேவனுடைய கிருபை இருக்கோ அவங்க கர்த்தருக்கு என்று கொடுப்பார்கள். அதுக்கும் கிருபை வேணும், கொடுக்கறதுக்கும் கிருபை வேணும். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு சபையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகலத்தின் உண்மையாரு, தேவ கிருபை உன்னை தாங்கட்டும், தேவ கிருபை உன்னை தாங்கட்டும். கடைசியாக வாசிங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 18மா, லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்க 2 மனுஷர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ரொம்ப நேர்மையானவன், ஆண்டவருக்கு மகா பரிசுத்தவான். பரிசுத்தவானா அப்படி ஒரு பரிசுத்தவான். அவன் சொல்றான், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடி நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன். என் சம்பாத்தியதெல்லாம் தசமாக செலுத்தி வரேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆயக்காரன் தூரத்தில் இருந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும், பாவியாக என்மேல் கிருபையாயிரும். நான் மகா பரிசுத்தவான், நான் பயங்கர பரிசுத்தவன் தெரியுமா, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், ஏய் நீ எல்லாம் பரிசுத்தம் இல்லை, கெட் அவுட். அப்படி இல்லைங்க. பாவியை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவியை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவியான ஸ்திரீ பரிசேயன் வீட்டில் என்ன பந்தி இருக்கிறார். அப்போது கண்களை தைலத்தை அவர் பாதங்களில் வார்த்து கண்ணீர் சிந்தி தன் தலைமையினால் துடைத்தார். பரிசேயன் சொல்கிறான், இவ யாருன்னு தெரிஞ்சா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தா இவ யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ தான் சொன்னார், நான் வீட்டுக்கு வந்தேன்பா, கால் கழுவ நீ தண்ணி கொடுக்கல, எனக்கு தைலம் பூசலை, எனக்கு முத்தம் செய்யலை, எவ்வளோ ஓயாமல் என் பாதத்தை கண்ணீரால் நனைத்து கொண்டு இருக்கிறார், ஓயாமல் என் பாதத்தை கண்ணீரால் நனைத்து கொண்டு இருக்கிறார். இவள் செய்தது நினைவு கூறப்படும் என்று சொன்னார். இவர் பாங்களாம் மன்னிக்கப்பட்டாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேயனோட ஆவியை நமக்கு வேணாங்க. பரிசுத்தமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பரிசேயனோட ஆவி மட்டும் சபைக்கு தேவையில்லை. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தாழ்மையில் ஒரு நாய் அந்த பாவி சொன்னான், பாவியாக என்மேல் கிருபையாயிரும், பாவியாக என்மேல் கிருபையாயிரம். எல்லாம் எழுந்து நிற்போமா?
Praise Him. கிருபை. Praise Him. Hallelujah. கிருபை அது மகா பெரியது. கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். உண்மையாக நீ இயேசுவோடு கூட பேசுவே. உண்மையில கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சதுன்னா அவர் முகத்தை நீர் பார்ப்பாய். கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுனால் அவரோடு கூட நீ பேசுவாய். கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தனால் உன் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததனால் உன் பலவீனத்தில், உன் உபத்திரவத்திலும், உன் கொடிய தரித்திரத்திலும் கர்த்தருக்கு கொடுப்பாய். கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறாயா? அவர் கிருபை தாங்கும். அவருக்கு தாங்கும். பலம் கொண்டு திடமாயிரு. உன் பலவீனத்தில் பலன் பூரணமாயிடும். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் இருக்கிறாயா? சோர்ந்து போன நிலையில இருக்கிறாயா? எல்லாரோட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? அவர் கிருபை உன்னை தாங்கும். அவருடைய கிருபை உன்னை தாங்கும். ரீகலாதாரானா ஷிகலாதாரானா கரபலாதாரானா ஷகலாதாராபா ரீபலாதாரானா ஷிகலாதாராமா மாறாத நல்ல கிருபை. என் கையில ஒண்ணு இல்ல ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி நான் செய்ய போறேன்? என் கையில ஒண்ணு இல்லையே, இதை நான் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன்? எதிர்கால பயம் என்னை வாட்டுகிறது. எதிர்காலத்துல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கையில ஒண்ணு இல்ல ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்க. உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நீ இறங்கவே நம்பி இருக்கிறேன். கிருபை உன்னை தாங்கும். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. என் அன்பு தேவ பிள்ளைகளை கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அவர் கிருபை உன்னோடு கூட இருக்கும். நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் அவரோட கிருபை தேவ கிருபை தான். மோசே சொன்னது போல எங்கள் நடுவில் நீங்க இருங்கப்பா. அவர் கிருபை தான் நம் நடுவில் ஆண்டவர் இருக்கிறது. என் வீட்டில் இருங்கப்பா, என்னோட இருங்கப்பா. அவர் கிருபை தான். போகிற இடமெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்க. நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னோடு கூட இருமாண்டவரே. கிருபை உன்னோடு இருப்பா. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கிருபை உன்னை தாங்க. உன் பலவீனமான நேரங்களில, சோர்ந்து போன நேரங்களில அவர் கிருபை உன்னை தாங்க. பரலோக நேரக்காரர்களை உயர் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சம்மத்து வரப்பா. என் வாழ்க்கையில சோர்ந்து போன நேரம், உடைந்து போன நேரம், கண்ணீரான நேரம், பலவீனப்பட்ட நேரம், வேதனை நிறைந்த நேரங்களில எல்லாம் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன் அப்பா. பவுல் சொல்றான், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அநேகர் வாழ்க்கையில உபத்திரம் என்ற முள் இருக்கலாம், பாடுகள் என்ற முள் இருக்கலாம், தரித்திரம் என்ற முள் இருக்கலாம், வியாதி என்ற முள் இருக்கலாம். கர்த்தர் அந்த முள் நிமித்தம் கவலைப்படாத. கர்த்தர் உன்னோட பலவீனத்துல அவர் பலன் பூரணமா விளங்கும். திரும்ப ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்றார், உன்னை வெட்கப்படுத்த நான் விட மாட்டேன். இந்த சபைக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர், நான் அல்ல என்னில் வாசமாயிருக்கிற தேவன் சொல்கிற வார்த்தை, உன்னை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன். உங்களை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன். நீ யாருக்கு முன்னால வெட்கப்பட்டு நிக்க மாட்டேன். அவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. நீ ஒருவருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு நிக்க மாட்டாய். அவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. ரிகாலாதாரா நாகாராபா லாதாரானா ஷகலாதாராபோ. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கரங்களை உயர்த்தி, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. திரும்ப, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாஸ்டர் ஆரோன் உங்களுக்காக